வாரத்தை வந்துட்டு என் பொண்ணு என் பையன் அப்படின்ட்டு வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்துட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட நம்ம பாக்கியா விட்டு போறமே இல்லை அப்படின்னா நம்ம ராதிகா கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னா நம்ம பசங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிறாங்களான்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பழனிசாமி மேடம் அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு பாக்கியா வந்துட்டு பொண்ணு கேட்க போறதா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கேட்ட கோபி வந்து டேரக்டா வந்து பாக்கியா கிட்டே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து நீ அவனை கல்யாணம் முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவனை கல்யாணம் முடிச்ச அப்படின்னா கண்டிப்பா அவனை விட்டு குடும்பம் பிரிஞ்சிடும், கடைசி வந்துட்டு எல்லாத்தையும் நான் ஏன் கூட இழுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தேவையில்லாமல் வந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நேராக வந்துட்டு பழனிசாமியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்கா கிட்டே அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, அப்படியே வந்துட்டு போக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எப்படியாச்சும் வந்துட்டு பழனிசாமி கிட்டே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கடைக்கு போகிறாங்க. எப்படியாச்சும் போட்டு உடச்சாதான் சரியாக வரும், அவங்களுக்கும் நம்மள எந்த ஒரு எண்ணமும் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்வாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்.